மக்களே முத்துக்குமரனுடைய பல கண்டென்ட்களையும் நேற்று எபிசோட்ல இவங்க வைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். முத்துக்குமரன் அருணை விட்டு கிழிச்சதையும், அருண் அந்த மாக்கர் மாதிரி நடந்துகிட்டதையும், கிண்டல் பண்ணதையும், ஜாக்லின் இந்த ஷோவில் டைட்டில் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் அதை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதையும் எபிசோட்ல வைக்கல. எபிசோட்ல வைக்கலன்னா அது காரணம் என்ன? கண்டிப்பா வீக்கெண்ட்ல அதை கேட்க போறது இல்லை. முத்துக்குமரன் பேசக்கூடிய விஷயங்கள், பாயிண்ட் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எபிசோட்ல வராமல் இருப்பது அதை சுட்டி காட்ட போவதில்லை, அதை பற்றி பாராட்டவும் போவதில்லை அப்படின்னு சொல்லுது. எபிசோட்ல வந்த பல விஷயங்களும், லைவ்ல காட்டின பல விஷயங்களுமே கேட்காத விஜய் சேதுபதி கண்டிப்பா இந்த வாரம் முத்துக்குமரனோட செயல்பாடுகள் எவ்வளவு நல்லா இருந்தாலும் பாராட்ட போறதில்லை. அதனாலேயே ராஜாவாகவோ நம்ம படைத்தளபதியாகவோ ஒற்றனாகவோ கூட முத்துக்குமரனை யாருங்க செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வைஸே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை இவங்க ஓரம் கட்டுறதுக்கான செயல்பாடுகள் இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. பெண்கள் அணியில் ஜாக்லின், இந்த அணியில் முத்துக்குமரன். ஜாக்லினை ஓரம் கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவங்க வாய் விட்டே மாட்டிக்குவாங்க அப்படின்றதுக்காக அவங்கள காப்பாத்துறாங்க. ஆனால் முத்துக்குமரனை ஓரம் கட்டுறதுக்கு காரணம் இவருக்கு இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு பேலன்ஸாவது பண்ணணும் அப்படின்றதுக்கு இவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க, முழு வீச்சில் ட்ரை பண்றாங்க. ஆனால் நடக்கவே மாட்டேங்குதுன்றதான் உண்மை. இன்னைக்கு கூட காலையில் எந்திரிச்சு இந்த டாஸ்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட பல ஆட்களுக்கும் இவரு தான் எடுத்து கொடுக்குறாரு. எப்படி பேசணும், என்ன பேசணும், என்ன மாதிரி இது பண்ணணும். தீபக்ல இருந்து எல்லாருமே இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ற பார்க்க முடியுது. ரஞ்சித் அண்ணாவும் ஜாக்லினும் தனியா ஒரு ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. ஜாக்லின் ஒரு ஐடியா போடுறாங்க, இவங்க ஒரு ஐடியா போடுறாங்க. ஸோ ஏதோ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு தோணுது. எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஆனால் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய, வெளியே இருக்கக்கூடிய சப்போர்ட், கிடைக்கக்கூடிய ஓட்டுகள், இது அனைவரையுமே என்ன செய்ய வைக்குது? மற்றவங்களை அதுக்கு நிகராக கொண்டு வரணும் அப்படின்னா முத்துக்குமரனை கொஞ்சம் சைலண்ட்ல போடணும். அவன் சைலண்ட்ல போடணும் அப்படின்னா என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் பேசுறான், என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் உள்ள கண்டென்ட் கொடுக்குறான். ஒன்னு டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது, அப்படி ஆகாம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா முத்துக்குமரன் பேசுற சில விஷயங்களை வச்சு தான் இங்க கண்டென்ட்டே கிரியேட் ஆகுது. ஸோ இது எங்கிருந்து கிரியேட் ஆச்சு அப்படின்றத கட் பண்ணோம்னா அது தொந்தலாக தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆட்கள் அதுக்கான எஃபர்ட் முழு வீச்சில் போடுறத நம்மளால பார்க்க முடியுது. சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான வேலைகள் வெளியே நடக்குது அப்படின்றத நமக்கே இப்போ வர வர டவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ட்விட்டர் ஜாம்பவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு மட்டும் போஸ்ட் போடுறதும், சௌந்தர்யாவோட வேடம் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறதும், எனக்கு இவங்க இப்படி சிரிப்பு மூட்டுற மாதிரி சௌந்தர்யா பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் அவங்க போஸ்டா எடுத்து போடும்போது நமக்கே டவுட் வருது. ஏன் மற்றவங்க எல்லாம் எதுவும் பண்ணலையா, இது பண்ணலையா? ஏதாவது யாராவது ஒருத்தர் ரசிக்கும்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி எல்லாத்தையும் பாராட்டினா பரவாயில்ல. இது ஒரு ஆளை மட்டும் பல ஆட்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கே தோணுது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும். முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 3 பேரும் எப்படினாலும் மேல கொண்டு வந்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்றத நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 2 பேர் யாரு, டாப் 5ல மீதி இருக்கக்கூடிய 2 பேர் யாரு அப்படின்றதுக்கு சரியான போட்டிகள் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுல ஒருவேளை விஜய் விஷால் இருக்க வாய்ப்பு இருக்கு. மஞ்சரி தெரியல. இந்த கண்டென்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்றீங்களா? பொறுமையா இருங்க, பார்க்கலாம். ஆனா வர்ற நியூஸ் என்ன தெரியுமா? இதுலயும் ஓவர் டூ பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு செங்கோல் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் திருடப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா தீபக் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாரு, ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் டூ பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு நியூஸ் வருது. பட் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்கு, அதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்குறேன். முத்துக்குமரன் ஒதுக்கப்படுகிறாரா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல போடுங்க.